இந்த வருடம் புதிய நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்க போது. அதே நேரத்துல கடன்ல அல்லது அடகு வச்ச நகைகள் மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெண்டுக்கு நகைய தரேன், இந்த மாரி குடுக்கறது வந்து சில அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி விட்டுறதுனால, அதெல்லாம் அவாய்ட் பண்றது நன்மையை ஏற்படுத்தி குடுக்கும். ஜாதகர் அப்படின்னு பேசும்போது, பரணி நட்சத்திரத்தில பிறந்தவங்க ஜாதகருக்கு இந்த ஆண்டு வெற்றிகள் நெறைய இருந்தாலும், ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்த கொண்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி தரும். அதேபோல கடன் குடுக்கறதும் சரி, கடன் வாங்குறதையும் சரி, நிதானமா ஹேண்டில் பண்றது சிறப்பா இருக்கும். ஏற்கனவே ஒரு கடன் சார்ந்து இருக்கக்கூடியவங்க, அதுல இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனையும் சரி, கடன குடுக்க முடியாத அவஸ்தைகள் பட்டுட்டு இருக்கீங்க. இந்த வருடம் புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, யோசிச்சு முடிவெடுக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் வழியில பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரத்த கவனிக்கணும். அதே நேரத்தில 7 1/2 நாட்டு சனி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய குழந்தை இருக்காங்க, 40 வயசு இருக்காங்க, 50 வயசு இருக்காங்கன்னா, இது 2வது சுத்தா கூட இருக்கும். அவங்களுக்கு வெற்றிய குடுக்கும். ஆனா 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு 7 1/2 நாட்டு சனி நடக்குதுன்னா, இது முதல் சுற்றாக இருக்கும். ஆரோக்கியத்திலயும் சரி, ஒரு செயல ஈடுபாடு முறையிலயும் சரி, இப்ப எல்லா குழந்தைங்க கையிலயும் ஃபோனு தாங்க. அத யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணியோ, ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறனால, அத முன்னாடியே பார்த்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும்.